ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காய் அவியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காவை இது மாதிரி நீளமாக வெட்டியிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சமாக சேனக்கிழங்கு, 6 கருணக்கிழங்கு. இதை ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு முருங்கைக்காவை இப்படி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். எல்லா காயும் சாஃப்டாக வேகிற வரைக்கும். இதில் இன்னும் ஒரே ஒரு காய் சேர்க்கல, கத்திரிக்காய். காய் கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இது வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி தெளித்து மட்டும் வேக வைங்க, தண்ணி ஊற்றிடாதீங்க, சீக்கிரமாக வெந்துடும் எல்லா காயும். இப்போ இதில் வந்து தேங்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 90% அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து, கடுகு வெடித்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த டைமில் இந்த ஒரு டிஷ்ஷுக்கு ஒரு சின்ன புளிப்பு தன்மை தரதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்து ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு போட்டு இதோட சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.